ரவி வணக்கம். டெல்லியிலிருந்து தமிழகம் புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். அதாவது 2 நாட்கள் பயணமாக நேற்றைய தினம் அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி புறப்பட்டு சென்றவுடன் அவர் அங்கு இருக்கக்கூடிய டெல்லி தமிழ்நாடு இல்லம் பொதிகை இல்லத்தில் அவருக்கு தலைமைச் செயலாளர் சாய்குமார் தலைமையிலான அதிகாரிகள் வரவேற்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர் சிறிது நேரம் அங்கு ஆலோசனை மேற்கொண்டு அதற்கு பிறகு அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக சென்றார். இந்த சந்திப்பு ஒரு 15 நிமிடங்கள் நடைபெற்றது. அப்போது தமிழகத்தின் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்தார். அதற்கு பிறகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் இன்று சந்திப்பார் என்று நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினத்தில் கூட அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இன்றைய நாள் 2ஆம் நாளான இன்று அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென்று அந்த சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தற்போது தெரிவிக்கப்பட்டு திடீரென்று அவர் தமிழகம் புறப்பட்டிருக்கிறார். டெல்லி விமான நிலையத்தை நோக்கி முதலமைச்சர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இதனால் இன்றைய தினம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் பேபி உள்ளிட்ட தலைவர்களையும் அவர் இன்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு காங்கிரசினுடைய இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார் முதலமைச்சர் விஜய். இதனால் நேற்றைய தினம் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு என்பது இன்று ரத்தாக இருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை மட்டுமே சந்தித்திருக்கிறார் என்பதுதான் நேற்று தினம் வரை இருக்கக்கூடிய தகவல். அதைத் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லி விமான நிலையம் நோக்கி செல்ல இருக்கின்றார். இந்த நிலையில் தான் நேற்று தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது கூட கோவை, மதுரை, ஒசூர் மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் மத்திய நிதியமைச்சரிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்துதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நேற்றைய தினமே சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. இன்றைய தினமாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. அதே போன்று தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களையும் இன்று சந்திப்பார் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு என்பது திடீரென்று ரத்தாகி பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை மட்டும் சந்தித்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழ்நாடு புறப்படுகிறார், விமான நோக்கி செல்ல இருக்கின்றார். இதனால் தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற முதல் பயணமாக டெல்லி பயணம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முடிந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரதி